கைஸ் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கேன்னு தெரியுதா? இந்த ஈத்தாப்பில் ஒரு மலை தெரியுதா? அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அது என்ன மலைனா கொடைக்கானல். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இருங்க கைஸ், நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ரூட்லாம் கொஞ்சம் இப்போ இடம் மாறி இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் செட்டில் ஆகணும். அந்த ஹில்ஸ் ஏற இடத்துலேருந்து கரெக்டாக லாக் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இடமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வெயில் அடித்து நிழலில் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்க வண்டி. ரோடே பாருங்கள் எம்டியாக தான் இருக்குது. நம்ம பைக்கு பெட்ரோல் வேறு போடணும். பெட்ரோல் போட்டு நான் லாக் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கொடைக்கானல். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒரு 2-3 ஸ்பாட் அந்த இதில் பார்த்து வச்சுருக்கேன். அங்கெல்லாம் போய்ட்டு விசிட் போட்டுருவோம். வாங்க கைஸ், ப்ளாக்குள்ளே போகலாம். இடத்துலேருந்து கொடைக்கானல் சரியாக 58 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம பழனி வழியாக தான் வந்தோம். இவர் பேர் பார்த்திங்கன்னா இவருக்கு சேனல் இருக்குது. சேனல் லிங்க் எல்லாமே நான் கீழே போடுறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் பேர் வந்து வேர்ட் ஆஃப் தமிழ். இவரை நாங்கள் கூப்பிட்றோம்னா ஹரி ப்ரோ. இவர் பேர் வந்து ஹரி. வாங்க நம்ம வீடியோவில் ஒவ்வொன்றா பேசுவோம். கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் நம்ம வந்து இப்போ ரோடு ஃபுல்லாக எம்டியாக தானே இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து கார் மட்டுமே 1500 கார் வந்துட்டு போயிட்டுருக்காம்மா. அந்தளவுக்கு நேற்று வரையுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துதான். கடைசி 3 நாள் அப்படி தான் இருக்குது. நேற்றுமே பார்த்திங்கன்னா அப்படி தான். இன்றைக்கி சண்டே, அது இல்லாமல் இன்றைக்கி அதிகமாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி எதுக்கு போயிட்டுருக்கோன்னா ஜாலியாக ஒரு இதுக்காக நமக்கும் ஒரு இது கிடைக்கும்ல, அது பீஸ்ஃபுல்லுக்காக போயிட்டுருக்கோம். இடமே பாருங்கள் சூப்பராக அப்படியே லாரி. ஓகே, அந்தளவுக்கு சாய்க்கல. ஓகே, கைஸ், இந்த கேமராவில் 20% சார்ஜ் இருந்தது. நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கேமரா பேட்ரி மாற்றிட்டு லாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய், டாட்டா. உங்களுக்கு மழை தெரியுதான்னு தெரில. இந்த இருக்குல்ல, இதுக்கு மேலே தான் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே தான் வண்டி இப்படி வளைஞ்சி நெளிஞ்சு போகுது. நான் ஆர்வமாக இருக்கேன் ரொம்ப. இருங்க, அந்த ரோட்டுக்காக ரொம்ப வெயிட்டிங் எப்போ வரும்ன்ருக்கு. இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர் போட்டிருந்தது. இன்னும் கடைசியாக மேப் பார்க்கல. நான் இதே ஒரு ரோடு தாங்கனால மேப் பார்க்கல. கார்னிங்லாம் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும், அப்போ தான் நமக்கு சேஃப். தெரியுதுங்களா போர்டு? அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். கைஸ், லைட்டாக செக்கிங் இருக்க மாட்டிருக்கேன். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆர்சி எல்லாம் கையில் தான் வச்சுருக்கோம். என்ன செக்கிங் லேட் இருக்குது, எதுக்கு நிற்கிறாங்க, என்ன டிராஃபிக்னு தெரியலையே. சரிங்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். கைஸ், நான் சொன்னேன்ல டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குன்ட்டு, பார்த்தீங்களா? கைஸ், டிராஃபிக்கில் அது காருக்கு ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சாட்ருக்கு. ஆமாம், அது என்ன, இந்த காரில் ஏதோ லைட்டாக டச் பண்ணிட்டாங்களாட்ருக்கு பஸ்காரரு. அதனால் காருக்கு ஏதோ கேட்டுன்னு போகிற போல். சரி, ரைட் விடுங்க கைஸ், நம்ம மேலே ஏறுவோம். இந்த ஹீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சாட்ருக்கு. இன்னும் என்ட்ரன்ஸ்னு வரல, ஆனால் இங்கேருந்தே கொஞ்சம் இதில் தான் இருக்குது. வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெட்ரோல் பங்க் இருக்குன்னாங்கன்னா வேறு பெட்ரோல் பங்க் வேறு தொலைவிட்டு வந்துட்டுருக்கேன்.
நல்லா இருக்குல்ல? வீடு நல்லா இருக்கு. வால்பாறையில் போய் கீழே ஆலியார் பார்க்குற மாதிரியே இங்கேயே இருந்தோம். ட்ரோனில் இருந்தால் அழகாக ஒன்று இருக்கலாம். வாங்கலாம், ஒவ்வொன்றா வாங்குவாடு. கண்டிப்பாக. எங்கே வர்றாரு? ஃபோட்டோகிராஃபரா? ஆமாம்மா, மச்சான் வியூ பார்த்துட்டே இருப்பான். போலாம் ப்ரோ. கைஸ், அந்த இடத்துல பார்த்தாச்சு. அடுத்து மேலே 2 பெண்டு ஏறிட்டுருக்கோம். அது இல்லாமல் நம்ம கூட அவர் வந்து முன்னாடி கிளம்பிட்டார். முன்னாடி கிளம்பல, கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்காரு, அவ்வளோதான். நம்ம வண்டி இப்போ தான் ஏறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படி பெட்ரோல் பங்க் இருக்குன்னாங்க. நான் வேறு பெட்ரோல் போட மாட்டேன். சரி, ரைட் விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அப்போ தான் நல்லது நடக்கும். ஓகே கைஸ், வாங்க, நீங்கள் வியூ பார்த்துட்டு வாங்க. அதனால் வியூ சூப்பராக கைஸ், சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெருசாலாம் ஸ்பீடு போகல, 38-40 இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இடம் சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி இடத்த இப்போ மெதுவாக அப்படியே அழகாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் சூப்பராகும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, நம்ம சைடில் யாராவது வண்டி வந்ததுன்னு வச்சுங்க, நம்ம இடம் கொடுத்துடணும். இடம் கொடுத்துட்டு அவங்களுக்கு கரைச்சி கிடையாது. பாருங்களேன், வந்துட்டுருக்காங்க 1500 காரில் 10 கார் இங்கேயே வந்துருச்சு. கீழே இறங்கும் போதே பார்த்துட்டேன். நம்ம கூட மேலேயே வந்துட்டுருக்காங்க ஆளுங்க. நம்ம லோக்கலில் ஓடிட்டுருக்கிறது தான் இது. வந்து இப்போ தான் நமக்கும் ஃபஸ்ட் டைம். நம்ம அநேகமாக 40 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே அந்த ஆளை காணமே, போயிட்டாராட்டிருக்கு முன்னாடியே. ஹரி ப்ரோ, பாப்பா இருங்க. இடம்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த பெண்டு பார்த்தீங்களா, அப்படியே வண்டி சாட்சி எடுத்தது, சூப்பராக இருந்தது. இது பாருங்க, அப்படியே சீப்பு வளைஞ்சிட்டே போகுது. கைஸ், நம்ம இன்னும் நமக்கு வந்து 47 கிலோமீட்டர் இருக்குது இந்த ஹில்ஸ் ரோட்டில். வாங்க, நம்ம இப்படியே கொஞ்சம் மெதுவாகவே போய்ப்போம். கைஸ், ரோடெல்லாம் சூப்பர் கைஸ். வந்துட்டுருக்கு. அப்படி நம்ம தான் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டோம், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்களா, ரோடு அப்படியே வளைஞ்சு நெல்லிஞ்சு போகுது. உங்களுக்கு இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அழகாக திரும்புது வண்டி. கைஸ், ஹில்ஸ் சூப்பராக இருக்குது கைஸ். அழகாராதி சூப்பரு. கீழே ஏதோ குரங்கு போய் வேலையை பார்த்துட்டு இருப்பானாட்டு இருக்கு. குரங்கு தான் கிளையில இந்த மரத்தில் இந்த மரத்துக்கு தாவிட்டு இருக்கான்.
இருங்க, நான் ஏதோ வியூ பாயிண்ட் ஏதோ சிக்குதான்னு பார்க்குறேன். கீழே ஒன்று இருந்தது, அந்த இடத்துல நிறுத்த முடியல. ஏன்னா வண்டி ஃபுல்லாக வந்துட்டு இருந்ததா. சரி அங்கே நிற்கணும், யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாதுங்க இருக்க சல்லு மேலே வந்துட்டேன். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். அது இப்போ இந்த இடத்துல கூட ஒன்று இருந்தது, நின்றுருக்கலாம். சரி அவர் ஒரு முன்னாடி போயிட்டு அப்படி கொஞ்சம் முன்னாடி போகலாம். அவர் கூட 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கணுங்க, ரொம்ப நாள் ஆச்சு ஃபோட்டோ எடுத்து. சும்மா வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டுருக்கு அப்படி. அதெல்லாமா காய்ஸ், எனக்கு இந்த மாதிரி காட் ரோடு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம். நம்ம ஏரியாவில் ஒன்று இருக்குது, இதே மாதிரி சேம் ஒன்று இருக்குது. ஆனால் அவ்வளோ பெருசு இல்லை, கொஞ்சம் சின்னது தான். ஆனால் அதில் நம்ம ரெகுலராக போயிட்டுருக்கோம். இது வந்து நமக்கு இவ்வளோ தூரம் வந்து 43 கிலோமீட்டர் இங்கேருந்து. இது வந்து நம்ம கொஞ்சம் இதான் ஃபஸ்ட் டைம். பாவப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தானே, இதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கும். காய்ச்சி உங்களுக்கு சைடில் தெரியுதா இடம்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்காப்புல. இதில் 10 கிலோமீட்டர் இருக்குன்றல. அவ்வளோதான், இப்படி ரோடு இப்படியே தான் போயிட்டே இருக்கும். இல்லை அப்படியே ஏறிட்டு இதுவே ரிட்டர்ன், அவ்வளோதான். 10 கிலோமீட்டர் இது வரையும் ஏறி இருக்காங்கன்றல, ஏறி இருக்க மாதிரியே தெரியாது, அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தியா காற்று அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. கீழே இருக்கிறதுக்கு இங்கே எவ்வளோ பரவாயில்ல, கால்ட்டெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கிசு கிசுன்னு காற்று போயிட்டுருக்கு. இப்போல்லாம் அந்த இடத்துல நிற்க முடியாது மச்சான். லோக்கல்ஸ் எல்லாம் இதுக்கு வந்திருப்பாங்க. புளியங்காவே என்னன்னு தெரியாது, என்ன மரம்னே தெரியலையே. சரி ரைட்டு, வாய்ப்பு இருக்கு. பொடுசுங்க தான் சேட்டை ஓவரு. இங்கே ஒரு பெண்டு ஒன்று வரப்போகுது, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பெரிய பெண்டு இருங்க, நம்ம அப்படி மெதுவாக ஏறுவோம். ஆள் எயித்தாப்பில் யாரும் வரலன்னா அழகாக இருக்கும். அழகாக ஏறி இருக்கு. வேற வழி இல்லை, வாங்க வாங்க. மச்சான் இங்கே வீடுலாம் இருக்கு. இங்கே ஏரியாவே இருக்க மாட்டிருக்கு ஊரே. ஆமாம் மச்சான், இன்னும் டாப்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கேன், இன்னும் டாப்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கேன், உனக்கு மத்தியான நேரம் மாதிரி இருக்காது. ஏதோ காலையில் 7-8 மணிக்கு வந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். விடுங்க, நம்ம அங்கே ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்துடுவோம். வியூ சூப்பராக இருக்கே, நின்றுக்கலாமோ வியூ நல்லா இருக்கு. வாங்க அப்படியே ஓரம் கட்டுவோம். எல்லாம் சேராக இருக்கேன், கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். பாருங்க வியூவை, சூப்பராக இருக்கு. அங்கேருந்து பார்த்தா இப்படி தெரியும் நினைக்கிறேன். இருங்க, 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரேன்.
ஓகே கைஸ், நம்ம ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஒன்றும் எப்படி வந்துருக்குன்னு வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். சரி வாங்க நம்ம முன்னாடி மேலே போகலாம். இங்கெல்லாம் நல்லா ஜில்லுன்னே இருக்குது மச்சான். கடை இருக்குது, ஆனால் இங்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிப்புன்னு இருக்கும், அதான் ஜிப்புன்னு. ஆமாம். ஆறுகள்லாம் இன்னும் பயங்கரமாக இருப்பாப்புல. ஆமாம். எனக்கு காலேஜ் இல்லைன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏசியில் இருக்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், இன்னும் நமக்கு 30 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க. கைஸ் இது இடம் பயங்கரமாக இருக்குது கைஸ். வண்டி பிரேக் டவுனா தட்டிட்டாங்களா? ஓகே காய்ச்சி, நான் இப்போ ஒரு பெண்டு ஏறிட்டு வந்தேன், சூப்பராக இருந்தது. ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டு போடாமல் விட்டுட்டு நான். ஆனால் பெண்டு சூப்பராக இருந்துச்சு, நடுவில் வண்டி எதுவுமே வரல, அப்படியே அழகாக வளைஞ்சி ஏறிட்டு வந்தேன். இதோட கம்மி தான், இதெல்லாம் ரொம்ப கம்மி அதுக்கு. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இருங்க, அதே மாதிரி சேம் ஒன்று இருக்குது, பார்க்கலாம். எனக்கு அந்த கார் கொஞ்சம் முன்னாடி போட்டோம், நாம் அப்படியே மெதுவாக ஏறுவோம். சரி, நல்லா இருக்குல்ல? நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டியில் வந்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு இன்றைக்கி இந்த வண்டி தான் ஓகே, இதுவே சூப்பராக தான் இருக்குது. நம்ம இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம், நல்லாயிருக்கு. காய்ஸ் நம்ம பெட்ரோல் போடணும் காய்ஸ், நம்ம இன்னும் பெட்ரோல் போடவே இல்லை. நான் கீழே ஒரு கடை இருக்குன்னு நினச்சேன், அது கண்ணில் சிக்கவே இல்லை, வந்துட்டேன் சல்லுன்னு. அதான் மேலே போயிட்டு பெட்ரோலுக்கு தான் யோசிச்சுட்ருக்கேன், பார்க்கலாம் இருங்க. ஆனால் இடம்லாம் சூப்பர் கைஸ். இது ஃபஸ்ட் டைம்னால ஹைப்பர் ஓவராக இருக்குது, வேறலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் பார்த்தீங்களா, இல்லை இது வேறு ஏதோ ஒரு இன்னும் இருக்கும். 32 கிலோமீட்டர் என்னமோ காட்டுச்சு, 32 37 காட்டில் காட்டுச்சு. இன்னும் இவ்வளோ பெரிய சவுறு கட்டியிருக்காங்க, எதுக்குன்னு தெரியலையே. ஏதோ பார்க் மாதிரி வைப்பாங்களாட்டு.